பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மீஞ்சூர் ஒன்றிய அலுவலகத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் அராஜகம். உள்ளாட்சி பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் ஒப்பந்த பணிகளுக்கு 10% கமிஷன் கேட்பதாகவும் அப்படி தராவிடில் அடித்து கொலை மிரட்டல் விடுப்பதாக காவல் நிலையத்தில் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவதாக ஒப்பந்ததாரர்கள் வேதனை. உள்ளாட்சி பதவிக்காலம் கடந்த ஜனவரி 5ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளை திமுக ஒன்றிய செயலாளர்கள் மிரட்டி வருவதாகவும் இனிமேல் தாங்கள்தான் தலைவர் என்று நினைத்து அத்துமீறி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புகுந்து ஒப்பந்த பணிகளை எடுப்பதாக அன்றாடம் நடந்தேறி வருகிறது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வரும் காசு ஜெகதீசன் என்பவர் உள்ளாட்சி பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர்களான நடராஜன் மற்றும் குணசேகரனை மிரட்டி கடந்த ஆண்டு விடப்பட்ட அனைத்து டெண்டர்களுக்கும் 10% கமிஷன் கேட்பதோடு இந்த ஆண்டு விடப்படும் டெண்டருக்கும் கமிஷன் கேட்டு அராஜகத்தில் ஈடுபடுவதாக தொடர் புகார் வந்துள்ளது. இந்த நிலையில் திமுகவை சேர்ந்த ஒப்பந்ததாரர் சரவணன் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒப்பந்த பணிகள் மேற்கொண்டு வருகிறார். அவரிடம் 10% கமிஷன் கேட்டு ஒன்றிய செயலாளர் காசு ஜெகதீசன் போதையில் தகராறில் ஈடுபட்டதாகவும் கமிஷன் தர மறுத்ததால் அவரை வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலேயே பொதுமக்கள் மற்றும் அலுவலர்கள் முன்னிலையில் அடித்து தகாத வார்த்தைகளில் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீஞ்சூர் காவல் நிலையத்தில் ஒப்பந்ததாரர் சரவணன் புகார் அளித்தார். ஆனால் புகாரை பெற்ற காவல்துறையினர் ஒன்றிய செயலாளருக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் இந்த நிலையில் புகார் அளித்து 3 நாட்கள் ஆன நிலையில் இன்று உதவி ஆணையர் தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என அறிவித்து மேலும் திமுக ஆட்சியில் திமுகவினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவும் நிலையில் சாதாரண மக்களுக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் நடைபெற்றுள்ளது என்பதே நிதர்சனமான உண்மையாக உள்ளது. உள்ளாட்சி பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் உடனடியாக தேர்தலை நடத்தாமல் அலட்சியம் காட்டி திமுகவினருக்கு அனைத்து ஒப்பந்த பணிகளும் விடுவதால் பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் பெற முடியாத சூழல் ஒரு பக்கம் இருப்பின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள PM செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.